ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கனில். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இது கூடவே வந்துட்டு நான் இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு சிக்கன் 65 மசாலாவில் உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு அளவாக சேர்த்துனிங்கன்னா போதும். இது கூடவே ஒரு லெமனோட ஜூஸ், கூடவே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அந்த சிக்கன் கூட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் இருக்கிறனால உங்களுக்கு வந்து சிக்கன் கூட இது டக்குன்னு உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதை வந்து ஒரு 1 ஹவர் மட்டும் ஊற வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். இப்போ இது 1 ஹவர் ஊறி வரட்டும். பாருங்கள், 1 ஹவர் ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இதை கோகனட் ஆயிலில் தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம், இல்லை விருப்பப்பட்டால் நெய்யில் செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்திட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் அளவாக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாதி அளவு வதங்கி முருகலாகி வரும்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸுகளை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சிக்கன் பீஸஸை வந்து நீங்கள் நாளே மேரினேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் சேர்த்து விசில் விட வேண்டியதில்லை. மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ நீங்கள் லைட்டாக போட்டு பேன்லேயே போட்டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆயிரும். நான் வந்து ஒரு 1 ஹவர் தான் ஊற விட்டுருக்கறனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுக்கும்போது நான் தண்ணியே சேர்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு கிரேவி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதை இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த கிரேவி அது எல்லாமே உங்களுக்கு சிக்கனோட நல்லா பிடிச்சு நல்லா வற்றி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அந்த தயிர் சேர்த்துருக்கறனால நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி வந்து நல்லா காரசாரமாக நல்லா சுருக்குன்னு இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.